எந்த நன்னுள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தெய்வனி பூமியில் அறிந்தேன். பொய் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. நானு ஒரு 36 வயசு இருக்கும்போது, நான் அப்ப எனக்கு தெரியாது ஆண்டவருக்கு அது வாலிப வயசு போல இருக்கு. ஆனா அது வாலிப வயசு தான், எனக்கு தெரியல. அப்ப நான் நினைச்சேன் 36 வயசு ஆயிடுச்சு. அப்பதான் ஆண்டவர் அழைக்கிறாரு. அப்ப நான் தனியா இருக்கேன். ஒரு ரூம்ல நான் இருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஏன்னா ஆண்டவரோட கூட தனிமையா இருக்கணும்ன்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். ஏன்னா அப்பதான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு நிறைய தெரியாது, ஆனா ஆண்டவர் தெரியும். ஆனா வேதத்தை நன்றாக தெரியணும்னா, வேதம் சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சிருப்பேன். ஆனா வேதத்தை நல்லா படிக்கணும். அப்ப ஒரு நாள் ஃபுல்லா பைபிள் இருந்து எந்திரிக்க மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். ஃப்ரம் மார்னிங் டு நைட் ஒரே வேலை சாப்பிடுவேன். சாயங்காலம் அது கூட ஒரு 2 தோசை சாப்பிடுவேன். அப்பதான் நைட்டு நிறைய பேர் ஜோம் பண்ற, ரொம்ப நேரம் ஜோம் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப நேரம் ஜோம் பண்றதை குறிச்சு எனக்கு தெரியாது. ஆனா பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. நம்ம ஜோம் பண்ணும்போது நாம் தான் ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஆனா ஆண்டவர் பேசுறது கேட்கறது இல்லை. சொன்னார், காலையில நைட் வரைக்கும் பைபிளையே படிச்சும்படி அதுல ஒரு வாஞ்சை எனக்கு உண்டாயிடுச்சு. அப்ப படிச்ச பிறகு நைட்டு நான் பாட்டு பாடுறேன். இந்த பாட்டு தான், இந்த நண்பர்ல ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். அப்ப பாட பாட கொஞ்ச நாள் ஆக கொஞ்சம் காலங்கள் மாதங்கள் ஆயிடுச்சு. அப்ப சடனா எனக்குள்ள ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு, யாரோ எனக்குள்ள அசைவாடுகிறத நான் பார்த்தேன் இந்த பாடலை பாடும்போது. அப்ப இந்த பாடலை நைட்டு இரவுல ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலதான் தூங்குவேன். அது வரைக்கும் நான் முடிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா அடுத்த நாள் வரைக்கும் நான் பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ணிட்டு தான் நான் தூங்கணும் அப்படின்ற எனக்குள்ளேயே ஒரு இது உண்டாக்கிக்கிட்டேன். ஸோ காலையில கொஞ்ச நேரம் நான் தூங்குவேன், ஆனா 12 மணிக்கு மேலதான் தூங்குவேன். அப்போ அந்த நேரத்துல நான் பாடல், இந்த நண்பர் ஆண்டவர் இயேசுவை நான் இன்னும் தெரியாது அந்த பாடலை பாடுபடி ஆண்டவர் இருப்பாரு. அப்போ என் சிருஷ்டிகரே உண்மை நினைத்திடவே இந்த வாலிப நாட்கள். அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு 36 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, வாலிபன் சொல்றீங்களே. ஆனா கர்த்தருக்கு அந்த வாலிப வயசுங்க. அப்ப எனக்கு தெரியாது, அப்புறம் தான் எனக்கு தெரியும் பாடும் அந்த வரிய. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. என்ன நடந்துச்சுன்னா, எனக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் சம்திங் ஹேப்பன்ட். எனக்கு சின்ன வயசுல படிக்கிற பழக்கங்கள் ஜாஸ்தி. அப்ப இந்த ஸ்டோரிஸ், இந்த காமிக்ஸ், இந்த புக்ஸை நான் சின்ன வயசுல நிறைய படிப்பேன். மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டிலும் அதிகமா படிக்கிற பழக்கங்கள் எனக்கு உண்டு. அது ஏன் அந்த பழக்கம் வந்துச்சு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தானாவே அது இருந்துச்சு. இதெல்லாம் ஆண்டவர் பிளான்டு. ஸோ இந்த காமிக்ஸ், இந்த ஸ்டோரி புக்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் என்னாச்சுன்னா,
எனக்கு படிக்காம இருக்க முடியாது. ஸோ எந்த புக்குக்கு எதுவுமே கையில் இல்லைன்னா நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா, நியூஸ் பேப்பரை வாங்கி ஹெட்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் படிப்பேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட படிப்பேன். ஏன்னா நான் படிக்காம இருக்க முடியாது. ஸோ இந்த பழக்கங்கள் என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். நான் ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வெற்றியுள்ள பிசினஸ், நல்ல எனக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிச்சு. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு கொஞ்சத்துலயும் குறைபடலை. நான் ஆண்டு செஞ்சேன், கர்த்தரை ஆசை வச்சேன், எல்லா வச்சுலாம் ஆசை வச்சேன். அப்புறம் கர்த்தரை ஊழியத்துக்கு அழைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவரே, எனக்கு ஒரு காரியங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொன்னேன். இல்ல கர்த்தர், இல்ல நீ உலகத்துல நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், நிறைய காரியங்களை வெற்றியை வாழ்ந்திருக்கலாம், ஆனா எனக்காக நீ ஒரு ஆத்மா கூட நீ ஆதாயப்படுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் கர்த்தரே என்னை அபிஷேகித்து ஊழியத்துல அழைச்சாரு. அப்ப இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சு பாடலை மாறிடுச்சு. கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சு. அப்ப துதிக்க என்னாச்சுன்னா, நைட் டைம்ஸ்ல என் மேல அப்படியே ஆண்டவர் இறங்குறதை நன்றாக உணர்ந்தேன். அப்படி ஒரு வல்லமை வரும்போது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் கீழே விழுந்தனா என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா திருப்பியும் எப்படி எழுந்திருப்பேன். ஆனா என்ன அந்த டைம்ல நடந்துச்சு எனக்கு தெரியாது. பட் சம்திங் ஹேப்பன். இன்னும் கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சுய நினைவு எழுந்த நேரத்துல எனக்கு என்ன நடந்துச்சு, எங்க என்ன ஆண்டவர் கொண்டு போனாரு, இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா கர்த்தரை நேசிக்கிறத காட்டிலும் இந்த உலகத்தை நம்ம ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறத போல ஒரு இன்பம் எதுவுமே இல்லை. இதை உணர்ந்து ஊழியம் செய்யறவங்க தான் ஊழியக்காரா இருக்க முடியும். அது இல்லாம வேதத்தை படிக்காம ஊழியம் செய்ய முடியாது. அந்த வேதத்தை நல்ல புக்கு படிக்கிறனால நான் வேதத்தை ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு தடவை, ரெண்டு தடவை நிறைய படிப்பேன். அது ஒரு இன்ட்ரெஸ்ட், டேஸ்ட். நாளைக்கு எந்திரிப்பேன், நாளைக்கு காலைல எந்திரிப்பேன், பைபிள் எடுப்பேன், பைபிள்ல பார்ப்பேன், பைபிள் ஆண்டர் பேசுவார், என்னெல்லாம் பேசுவாரோ தமிழ்ல எழுதுவேன், பக்கத்துல இங்கிலீஷ் எழுதுவேன். ரெண்டுத்தையும் எழுதும் போதுதான் நமக்கு சமாதானம் இல்லை. நீ கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க ஒரு ஊழியத்துக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? சும்மா நான் ஜெபம் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், கர்த்தர் நான் அழைச்சிட்டாரு. இல்லைங்க, கர்த்தர் உங்களை அழைச்சா கூட உங்களை பழக்க வைப்பார். வேத வார்த்தைகளிலே உன்னை வளர செய்வார். அப்புறம் தான் வேத வார்த்தைகளின் வல்லமையை நீ புரிஞ்சு கொள்ள முடியும். அபிஷேகம் ஒரு நாள் குறைஞ்சு போகும், அந்நிய பாஷை ஓய்ந்து போகும், வல்லமை குறைந்து போகும். ஆனா வேத வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்குமானா அது மட்டும் தம்பி ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது. பைபிள் வார்த்தை தான் கடைசி வரைக்கும் உன்னை நிற்கும்படி செய்யும். பைபிள் வார்த்தை முழுமையா இல்லைன்னா நீங்க நிற்க மாட்டீங்க. ஆமென். God bless you.